கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்வல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கு பொறுத்தளவுக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் இன்னும் 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு இந்த படத்தோட ப்ரொமோஷன் அவங்க பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில் போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா உல்வரினை பேஸ் பண்ணி ஒரு உல்வரின் பாப்கார்ன் டப்பா அப்படிங்கிற இந்த டப்பாவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த டப்பா கண்டிப்பாக இந்தியாவில் வரப்போறதில்லை, பட் யூஎஸ்லாம் இந்த டப்பா கண்டிப்பாக இருக்கும். இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் தான் பண்ணியிருக்காரு. நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் இந்த டப்பாவை நம்ம உல்வரினை கலைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக பண்ணியிருக்காரு போல். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரயன் ரெனால்ட்ஸ் ஒரு மேட்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது ராப் மெக்ஹெலனி அப்படிங்கிற இந்த ஆக்டர் டெட்பூல் 3ல இருப்பார். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் ஒரு டிவி ஏஜெண்டாக வருவார் அப்படிங்கிற இந்த மேட்டரை அவரே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டாஃபின் கின் அப்படிங்கிற இந்த ஆக்டர்ஸ் தான் லோகன் படத்தில் உல்வரின்கான பொண்ணு மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த கேரக்டர் டெட்பூல் 3ல வருவாங்க அந்த மாதிரி ரூமர்லாம் போயிட்டு இருந்தது. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் அந்த படத்தில் அவங்க இல்லை அப்படிங்கிற இந்த மேட்ச் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹியூ ஜாக்மேன், ரயன் ரெனால்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஃபேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு படத்தில் நான் இல்லை அப்படிங்கிற இந்த மேட்ச் சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் படம் வந்தால் மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்டிக்ட் கம்பர்பேட்ச் இருக்கார்ல, அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சா ப்ளே பண்ணியிருக்காருல, அவர்கிட்ட ஒரு மேட்டர் கேட்டிருக்காங்க. அதாவது டெட்பூல் ட்ரெய்லரில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். அந்த போர்ட்டலில் நம்ம டெட்பூலில் உல்வரினோ எகிரி குதிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த போர்ட்டலை நீங்கள் தான் ஓப்பன் பண்ணீங்களா அப்படின்ட்டு அவரை கேட்குறப்ப அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்ட்டு லைட்டாக மழுப்பியிருக்காரு. மேபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேமியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் கேமியோ இருந்தால் அது கண்டிப்பாக பக்காவாக இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற இந்த மேட்டரை சொன்னாங்க. மேபி அவர் கேமியோ இருக்கலாம். இப்படி சொன்னதாக பார்த்தீங்கன்னா மார்வல் டெலிவிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு புது பிராண்டை மார்வல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிராண்டு கீழே தான் MCU சீரீஸ்லாம் வரப்போகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட ஹெட் நிறைய புது சீரீஸ்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நோவாக்கான ஒரு புது சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்வல் டெலிவிஷன் கீழே வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோவாவுக்கு ஒரு சீரீஸ், ஒரு படம் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு ஏதாச்சும் வரும் அப்படிங்கிற இந்த மேட்டரை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது தாண்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த சீரீஸ் ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரியாக இருக்கலாம். அதாவது நம்ம தேனோஸ் இந்த நோவா காப்ஸை அடித்து போட்டு தான் அவங்க இருந்து பவர் ஸ்டோனை ஆட்டையை போட்டிருப்பாரு. ஸோ அந்த மேட்டரை காமிக்கிற மாதிரி இந்த சீரீஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருப்பது அப்படிங்கிற இந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதனால பார்த்தீங்கன்னா விஷன் குவெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் வரதா இருந்துச்சு. இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகுமா வருமா அப்படின்ட்டு பல கேள்வியோடு இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2026 இந்த சீரீஸ் வந்துடும் அப்படிங்கிற இந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மார்வலில் ஸ்கார்லெட் ஜொஹான்சன் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சீரீஸோ படமோ வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்டரை ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்லெட் ஜொஹான்சன் ப்ரொடியூஸ் பண்ணுறது தி பிளாண்ட் ஃபேண்டம் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லராக இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் டெய்லர் ஸ்விஃப்ட் ஒரு மெயின் கேரக்டராக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெனாம் 3 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ட்ரெய்லர் கூட சீக்கிரம் வராமல் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீக்குக்குள்ளே வெனாம் 3க்கான ஒரு ட்ரெய்லர் வந்துடும் நினைக்கிறேன். அது தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வெனாம் 3ல ஒரு 10 இயர் ஓல்டு பீட்டர் பார்க்கர் காட்ட போகிறாங்க. ஸோ பீட்டர் பார்க்கரே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சோனி அவங்க யூனிவர்ஸில் காட்ட போகிறாங்க. அதையும் ஸ்பைடர்மேனாக இல்லை, ஜஸ்ட் பீட்டர் பார்க்கர் மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெனாம் 3க்கு அப்புறமா நம்ம எட்டியும் வெனமும் அப்படியே ஸ்பைடர்மேன் 4 படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வருவாங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேன் 4க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் வில்லன்லாம் இல்லை, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கேரக்டர் தான் இருப்பாங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் 4ல் ஆண்ட்மே வருவாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க.
ஆன்ட்மே செத்து போயிட்டாங்களே அவங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். ஸோ ஆன்ட்மே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ்பேக் சீனுக்காக வர போகிறாங்க அப்படிங்கிற இந்த மேட்ரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிரேவன் அப்படிங்கிற இந்த படத்தை டிலே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்டர் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சோனி வந்து அந்த டிலேவுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக பல பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் திரும்ப பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நாங்கள் ஹாலிடே டைமில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் மேலே நம்பிக்கை அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கறது பெரிய விஷயம் அப்படின்னு தான் இப்போயே பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரெய்லர்லேயே பல பேருக்கு வந்து இந்த படம் சுத்தமாக பிடிக்காம போயிருக்கு. பட் இந்த படத்தை வந்து சோனி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்கும்போது அப்படிங்கிற இந்த மேட்ரை டிசம்பர் மாதம் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சோனி வந்து இப்போதைக்கு ஆண்ட்ரூ அண்ட் டோபி இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் யூனிவர்ஸில் கொண்டு வந்து அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நிறைய சொல்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ரி அண்ட் டாபி திரும்ப வந்தால் அது கண்டிப்பாக பக்கவாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பிளாட் என்னவா இருக்கும் அப்படிங்கிற இந்த மேட் லெட்டலிக்காக இருக்குது. இந்த படத்தோட பிளாட்னு பார்த்தீங்கன்னா எலினா பெலோவா, யூஎஸ் ஏஜென்ட், டாஸ்க் மாஸ்டர், அப்புறமா கோஸ்ட் இவங்க 4 பேரையும் பார்த்தீங்கன்னா வேல் வந்து யாரையும் ஒருத்தனை கொல்லணும் அப்படின்னு அனுப்புகிறாங்க. அந்த ஒருத்தனை இங்கே கொல்ல போகிறப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு மேட்ரு புரிய வருது. அதாவது இந்த மிஷினில் அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உயிரோடு திரும்பி வரவே மாட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேலை எதிர்த்து எப்படி ஜெயித்தாங்க அப்படிங்கிற அதுதான் வந்து இந்த படத்தோட பிளாட்டுன்னு சொல்கிறாங்க. இவங்க கொல்ல போகிறது கண்டிப்பாக சென்டர் தான் இருக்கும். இந்த பிளாட்டை பற்றி உங்களுக்கு தோன்றத கமெண்ட்டில் போடுங்க. கியான்கார்லோ எஸ்போசிட்டோ அப்படிங்கிற இந்த ஆக்டர் வந்து எம்சியூவில் வரப்போகிறார் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொன்ன உடனே பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் காஸ்டிங் பண்ணி இவர் தான் அடுத்த கேரக்டர்ஸ், இவர் தான் அடுத்த கேங் அப்படி இப்படின்ட்டு மாற்றி ஃபேன் காஸ்டிங்கை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ஆக்டர் வந்து அடுத்து என்ன படத்தில் வரப்படுறார் அப்படிங்கிற இந்த மேட்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவரே சொல்லியிருந்தார் அவர் நடிக்க போகிற ரோல் வந்து கண்டிப்பாக ஒரு வில்லன் ரோல் தான். இப்போதைக்கு வந்து கேப்டன் அமெரிக்கா 4 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ரீஷூட் போயிட்டுருக்கு. அந்த ரீஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் இருந்திருக்காரு. இருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான காஸ்டியூம் போட்டு அங்கே இருந்திருக்காரு. ஸோ காமிக்ஸே இல்லாத ஒரு புது கேரக்டரை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டரை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஆக்டரை வேஸ்ட் பண்ணாமல் ஃபியூச்சரில் வந்து நிறைய ப்ராஜெக்டில் கொண்டு வந்தால் அது பக்கவாக இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பேடில் இருக்க கஸ் வந்து எம்சியூவில் வந்துட்டார். அப்படியே பார்த்தீங்கன்னா வால்டர் வைட் டேக்காமல் அவரையும் பார்த்தீங்கன்னா எம்சியூவில் போட்டு பிளான் பண்ணுறாங்க. அதாவது பிரையன் கிரான்ஸ்டன் அப்படிங்கிற இந்த ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா வால்டர் வைட்டாக ப்ளே பண்ணியிருப்பார். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டர் வந்து மால் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு. கூட சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இவரை எம்சியூவில் வந்துடுவார் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தோர் 5 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து அடுத்த வருஷம் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு புது டைரக்டர் வேணும். அந்த புது டைரக்டரை அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்டரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மார்வலில் இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு பழைய சீரீஸான X-Men 97 ரிவைவ் பண்ணி அதுக்கு வந்து பொசிஷன் கொடுத்து அந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு பழைய ஸ்பைடர்மேன் சீரீஸை அவங்க திரும்பி ரிவைவ் பண்ணி அதுக்கான நியூ சீசன் கொடுக்க பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ பழைய ஸ்பைடர்மேன் வர்றது நல்லா தான் இருக்கும். பட் இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு சீரீஸ் இருக்குது. இந்த சீரீஸை கொண்டு வந்தால் அது சூப்பராக இருக்கும். இந்த பழைய ஸ்பைடர்மேன்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்பைடர்மேன் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த அல்டிமேட் ஸ்பைடர்மேன் பார்த்து தான் மார்வலே பார்க்க ஆரம்பித்தேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் சீரீஸ்னால் அல்டிமேட் ஸ்பைடர்மேன் தான். அது கூட வந்து ரொம்ப நாளாகவே புது சீசன் இல்லாமல் இருக்குது. அதை அவங்க ரிவ்யூ பண்ணாங்கன்னா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாக்காய் சீரீஸ்க்கான சீசன் 2 வரப்போகுது அப்படிங்கிற இந்த மேட்ரை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லீக்கில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு வந்து அதுக்கான சீசன் 2 வந்து கூட சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து அவெஞ்சர்ஸ் 5 படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்கிறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாலே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான டேரக்டர் இந்த படத்தோட டைட்டில் மாறுதா, அப்படி மாறுச்சுன்னா அந்த புது டைட்டில் என்ன அப்படின்ட்டு பல மேட்ரை அப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னங்க அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.